ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே vlog தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷனே பார்த்தீங்கன்னா நைட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு கம்மிங் வெனஸ்டே பர்த்டே இருக்கிறதுனால நாளைக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நம்ம எல்லாருக்கும் தெரியும். விமென்ஸ்க்கெலாம் அதுவும் மெயினாக ஹோம் மேக்கர்ஸ்க்கெலாம் தெரியும். காலையிலேருந்தே நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் எழுந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வேலையாக குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா பாலுக்காக அழுதுட்டு இருந்தாங்க படுத்துக்கிட்டு. ஸோ அவங்களுக்கு பால் லைட்டாக சூடு பண்ணி அவங்களுக்கு பாட்டிலை ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அப்படியே தூக்கத்தை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சொரக்காய் என்கிட்ட இருந்தது. ஸோ சொரக்காய் அவ்வளோ பெரிய சொரக்காவும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் சொரக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி மாதிரி செய்யலாம், குழம்பு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சைடில் பெரிய பாப்பாவையும் போய் எழுப்பி விட்டாச்சு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்களா. சரி ஓகே, அவங்கள கொஞ்சம் எழுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க மட்டும் படித்து ஏதாவது ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் டைமுக்கு ஆன் டைமுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா. ஸோ குளிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்கூல் போகிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எழுப்பி விட்டாச்சு. குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா இப்போலாம் யூஷுவலாக அவங்க எழுந்திருக்கிற டைம் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. சில டைம் அவங்க அக்கா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 8:00 8:30 எழுந்திருப்பாங்க. சில டைம் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்தால் 9:30 வரைக்கும் கூட இப்போலாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னா சேமியா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பாப்பா அதான் சொன்னாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு சேமியா செஞ்சு கொடுத்துருங்க, காலையில் சுரக்காய் குழம்பு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நேத்தி வச்ச சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது நைட்டு வச்சது. ஸோ அதனால் அடிஷ்னலாக அந்த சாதத்தையும் ஒரு பக்கம் நம்ம வணக்கிட்டோம் அப்படின்னா 3மே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வேஸ்டேஜ் சாப்பாட்டில் கூடாது இல்லையா அப்படின்றதுனால இந்த பக்கம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு சேமியாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான்ஸ்டிக்கியாக பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் வர வரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து இந்த பக்கம் சாப்பாடையும் பார்த்திங்கன்னா வணக்கி வச்சுட்டேன். ஸோ நான் காலையில் ஒன்று பாப்பா இல்லைன்னா நான் 2 பேரில் வணக்கின சாதத்தை சாப்பிட்டுட்டு ஒருத்தர் சொரக்காய் மேனேஜ் பண்ணிட்டு பாப்பாவுக்கு இது பேக் பண்ணி கொடுத்துடலாம் சேமியா அப்படின்ட்டு. அம்மா வேறு பார்த்திங்கன்னா நேற்று வீடியோவிலே காட்டியிருந்திருப்பேன், அரைக்கீரை எடுத்துகிட்டு ஆய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அரைக்கீரை இன்றைக்கி கடைஞ்சி எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9:00 எப்படி பல்ல கட்டுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும் இல்லையா. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். குட்டி பாப்பாவுக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு வெந்நீர் வச்சு அவங்களையும் தலைக்கு குளிக்க வச்சுட்டு பாப்பாவையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஏன் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் ஒன்றும் சரி வர இல்லை. அதாவது லைட்டாக தூறல் பட்டுகிட்டே இருக்க மாதிரியே இருக்கா. ஸோ அதனால குழந்தைங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால இப்போலாம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சில டைம் லாங் ஸ்லீவ் தான் போடுற மாதிரி நான் ஸோ சாமி கும்பிட்டேன் இல்லையா. அப்படியே பார்த்திங்கன்னா கையோடு நம்மளும் கடைக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கும் பாப்பா அம்மா வீட்டில் விடாமல் என் கூடயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா அங்கே வைஃபை நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்றதுனால என் கூடயே கடையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டேன். அண்ட் நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெஸ் தான் லேட்டஸ்ட்டாக எடுத்து நேற்று ஒரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலரில் வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது இந்த க்ரீனு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். ஸோ மெட்டீரியல் எடுத்து நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்கிட்ட க்ரீன் கலர் இல்லை. ஸோ க்ரீன் கலர் என்னோடய ஃபேவரட் கலர்னு கூட சொல்லலாம். ஸோ போட்டு பார்த்தாச்சு. போட்டு பார்த்துட்டு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் அப்படியே கடைக்கு இறங்கி வந்தாச்சு. இந்த ஷூட் பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு அப்புறம் பெரிய பாப்பா எனக்கு சத்துணவு மாவு வேணும், ஸ்நாக்ஸ் மாதிரி அதுதான் நான் ரெடி பண்ண போகிறேன், எனக்கு இல்லாமல் பாப்பாவுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறேன்
அப்படின்னு சொல்லி சொல்லி பாப்பா வந்து போட்டுட்ருந்தாங்க. குட்டி பாப்பா வந்து அவங்களும் கையை வந்து நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா மட்டும் ஏதோ சாப்பிட்றான் அவளை விட்டுட்டு, அவளுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று பார்த்துட்டு இருந்தா. அதான் பாப்பா கிட்ட நான் சொன்னேன், பாப்பா தண்ணி வேண்டாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுனாங்க. இல்லை பாப்பா தண்ணி ஊற்ற வேண்டாம், பால் ஊற்றினா கூட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கும் இல்லையா, தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பாப்பாவுக்கும் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும்போது குட்டி பாப்பாவுக்கும் சரி பெரிய பாப்பாவுக்கும் சரி அந்த சத்துணவு மாவு கிடச்சிதுன்னா உருண்டை பிடிச்சி பிடிச்சி நல்லா குட்டி குட்டியாக பிளேட் ஃபுல்லாக குட்டி குட்டியாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கோல் குண்டு மாதிரி அந்த மாதிரி வந்து பாப்பா ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி செர்லாக் மாதிரி செஞ்சு கொடுத்துட்றோம். அதை வந்து இப்போது அதுதான் வந்து ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்றாங்க. பாப்பா வந்து செர்லாக் ஸ்டேஜில் செஞ்சுட்டு அப்படியே குட்டி பாப்பாவுக்கும் சரி அவங்களுக்கும் சரி 2 இதுவாக வந்து பிரித்து பாப்பாவுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. பாப்பா வந்து அவங்க அக்கா எப்படா கொடுப்பா, நம்ம எப்படா எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் பாப்பாட்ட நான் கேட்டேன், என்னப்பா பால் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. சூப்பர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அடுத்து குட்டி பாப்பா வந்தால் எங்கே அவங்க அக்கா பக்கத்தில் உட்காராது, தனியாக வந்து உட்காந்துக்கிட்டா. சரி எப்படி தான் சாப்பிட்றான்னு பார்த்தா அவ்வளோ ஒரு க்யூட்டாக, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒழுகாமல் ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்டாங்க பாப்பா. அதுவும் எங்கடா பற்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குனிஞ்சு வேற சாப்பிட்டாங்க. அது வந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த பக்கம் அவங்க அக்காவும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அது கையோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாப்பா வந்து அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவருக்கு அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து அவங்க ஸ்நாக்ஸ் தானே, மாவு தானே செர்லாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாப்பா வந்து என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இருங்க பாப்பா நான் அதாவது பாத்திரம் விளக்கிட்டு வரேன்ற மாதிரி வந்து பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சாதம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஏன்னா ரசம் இருக்குது கொஞ்சம். ஸோ ரசம் சாதம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கையோடு வந்து விளக்கி வச்சிடணும். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம் வந்து சிங்கில் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருந்தால் ரொம்ப டென்ஷனான ஒரே வேலை எனக்குன்னு பார்த்திங்கன்னா அது மட்டும்தான். கையோடு வந்து எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு சிங்க் வந்து மேக்ஸிமம் வந்து காலியாக எம்டியாகவே இருந்தால் எனக்கு கிச்சனுக்குள்ளே போகும்போதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரியே இருக்கும். அது என்னவோ தெரியல. அது மேபி ஈவினிங்காக இருந்தாலும் சரி, அது காலையில் ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, நம்ம கிச்சனுக்கு சமைக்க போவோம் இல்லையா, அப்படி சில டைம் ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்க ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பாத்திரம் விளக்குவேன். ஸோ குட்டி பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு கொடுத்தேன். பட் அவங்க வந்து வேண்டான்ட்டாங்க. அடுத்தது வந்து பால் லைட்டாக சூடு பண்ணி ஃபீடிங் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சு. பாப்பாவும் வந்து சுட்டாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க அப்படின்னா வந்து அவங்க அக்கா கூட, ஏன்னா அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் லீவு. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கொஞ்சம் அதாவது மடித்து வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே வந்து ஷெல்ஃபில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு நான் அடுக்கிற ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்குது. ஏறி ஏறி எடுத்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறாங்க, ஷெல்ஃபை கலைச்சி வச்சிடுறாங்க. சில திங்ஸ்லாம் நம்ம முன்னாடியே வைக்கிறதுலாம் எடுத்து தள்ளி விடுறது, கிழிக்கிறது, இந்த மாதிரி வந்து பல்லான வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலைலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ்லேயும் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். அப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நியர்லி இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் எனக்கு மேக்ஸிமம் வந்து 1 வீக் to 10 டேஸ் வரைக்கும் வரும். அண்ட் பச்சை மிளகாவும் சரி. புதினா வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. பாப்பா வந்து இந்த வீக் வந்து பிரியாணி மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து ஆஞ்சு அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நான் பாக்ஸில் தான் அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நைட் டின்னர் வேலையை போய் பார்க்க போகிறேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா vlog வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்ச ரைஸ் கொஞ்சம் இருந்தது அண்ட் சுரக்காய் குழம்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, ரசம் இருக்குது. ஸோ இதோடய வந்து விட்டுறலாம், அடிஷ்னலாக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். அதுவும் இல்லாமல் நைட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிளாக வந்து தான் செய்யணும்னு நினைப்போம். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
ஸோ அதை வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பை பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.